ஹாய் வியூவர்ஸ், மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ டிஎம்ஐ இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு கரெக்டான மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்காக மேலே போயிட்டு நல்ல வால்யூம் இருக்குது. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அகைன் மார்க்கெட் மேலே ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ 4470 நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். நியூ ஆர்டர் சேம் 50 லாட்டுங்க பை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். டிஎம்ஐயில் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பார்க்காதீங்க, யூடியூப்பில் போய் பாருங்கள். டிஎம்ஐ 20 above லைனுக்கு மேலே பை அண்ட் செல், டிஎம்ஐ ப்ளஸ் லைன் ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரேட் எடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட்டை நோட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் நம்ம சொன்ன ஃபிக்ஸ் பண்ண பர்சன்டேஜுக்கு வந்துருச்சு 20%. ஸோ நம்ம மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாங்க ட்ரேடு. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 238 நோவா ட்ரேடர்ஸுடைய அக்கௌண்ட் ஷீட். மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆகும். அதிகபட்சம் வந்து 426 427 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபர்தராக நம்ம கேண்டில்ஸோட பொசிஷன்ஸ் மூவ்மெண்ட்ஸை பொறுத்து தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து 20% ரூலை வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம வெளியே வந்துடுறோம். பிகாஸ் இது வந்து ஸ்கேல்பிங். ஓகேங்களா, ஸோ நம்ம அக்கௌண்ட் ஷீட் அப்டேட் பண்ணிடலாம். 238 இன்றைக்கி ப்ராஃபிட். வேர் இஸ் நோவா ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் ஷீட்? 238 ப்ராஃபிட்டுங்க. ஸோ பிஃபோர் ட்ரேட் நம்மளுக்கு 2457 இருந்துச்சு. ஆஃப்டர் நம்மளுக்கு ட்ரேட் வந்து 2695 ஓவரால் டாலர், 96 ஓவரால் டாலர். ஸோ இது பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஓவரால் இதில் என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம். நம்மளுடைய நோவுடைய கம்யூனிட்டி பேஜில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ.